நீங்க உங்க கதையை விடுங்க. அருமையான காலம் பாடி இந்த நாடு மகிழ்ச்சி காலத்தினால் இந்த பெண்மகளுக்கு என்னுடைய வாழ்த்து பாடலாக எப்பப்பட்ட பாடல் பார்த்தார். ராஜா பொண்ணே அடிவாடியம்மா பண்டு ஆனந்த நாட்டியம்மா குழுங்கே குழுங்கே ஆடியோ ராஜா பொண்ணே தங்கையே அருமை தங்கையே அடுத்து ஒரு தங்கையே தங்கையே தனக்கு உதவி இருக்கிறார். அம்மா வெள்ளிக்கணும் சாமி நீங்க வர வேண்டுமே ஆசீர்வாதம் தர வேண்டுமே சாமி நீங்க ஆசீர்வாதம் தர வேண்டுமே
அருமையாக காணப்பட வைத்த வள்ளி நீ வாழ்க. அதுக்கு முன்னால் 2 பாடல்களுக்கு 2 வரங்கள் அளிக்க வேண்டும். சரி, எப்ப வாப்பா அங்க உங்க அமைப்பு அங்க ஒளிபெருக்கு போகுது. உங்க பேர் என்ன? என் பேரு கிள்ளி வளவன். உங்க துணையார் ஒருவர் வந்திருக்காங்களா? அதுல கேளு சாமி, எனக்கு தெரியாது. உங்க பேர் கிள்ளி வளவன். வீரதேவா கிள்ளி வளவன். என் பேரு கிள்ளி வளவங்க. அப்போ உங்க துணையார் வந்திருக்காங்களா? ஆமா, எனக்கு துணையெல்லாம் இல்லைங்க. நான் தனியா கையில உடிச்சுட்டே கிடக்குறேங்க. என்னத்த இல்ல நிக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுவேன் ஒரு துணையார் தான் எனக்கு இல்ல. எனக்கு இல்ல. யார் பேர்? நடுவுல வரத சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். யார் பேர் என்ன? அது பேர் தான் வீரதேவி. வீரதேவனுக்கு துணை இருக்காரு. ஆமா, துணையோட பேர் என்ன? அது அங்க கேளுங்க, எனக்கு என்ன தெரியும். நானா போய் கூட்டிட்டு சாமி பொண்ணு சாமி நம்ம கேக்குற சாமி பேர் என்னமா? என்னோட பேரா சாமி? இருளாய். இல்ல ஆமா, இதுக்கு கேக்குறீங்களா? என்னோட பேர் உண்மையுமே கேக்குறீங்களா? உண்மையா பேர் தான் கேட்கிறேன். உண்மையுமே பேர் நீங்க கேட்கலையா? என்னோட பேர் கோமதி. அது வைக்கணுமா? கதைக்கு அதுக்கு தான் இருளாயின்னு சொன்னேன். இல்லையா? சரி இருக்கட்டும். கிள்ளின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு, கிள்ளின்னு சொல்லுவாங்க. என்னமா? கிள்ளி. கிளிங்கிறாரு. இருளாய் மட்டும்தானா? சரி இருக்கட்டும். சரி, தங்களுக்கு வேண்டிய வரங்களை என்ன கேளுங்க. என்னத்த கேக்குறது? தங்களுக்கு என்ன வர வேண்டும்? நேரம் ஆயிடுச்சு. வள்ளியம்மா பாருங்க. மணி 4:10 இருக்கட்டும். சாமி, என்னப்பா? எனக்கு ஒரு வரம் மட்டும் கொடுங்க. என்ன வரம்பா? வேற ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் ரொம்ப சுரக்கமா இருக்கீங்களா? கரையை 12 மணிக்கு தான் திறக்கிறாங்க. காலையில ஒரு 6 மணிக்கு திறக்கிற மாதிரி ஒரு அப்படியா? தம்பி, அண்ணன் தலைவர் கடையை மூடிட்டு வராது. தலைவர் வந்தாரு, எல்லாத்தையும் கூட சொல்றாரு. அது நல்லா இருக்கு. அப்படியே இருக்கும். அப்ப நாங்க பட்டை காய்ச்சிக்கலாம். கொண்டே சாலை தொட்டிங்க செத்து புரிய பார்த்து பேசிட்டு வா சாமி. ஒப்பந்து உபசரித்து பேசி உப்பிழப்பு வாட்டாலும் உண்மையே அமிர்தாகும். முப்பது மன்னம் முதுகெடுத்து வாயில் கப்பை விஷயோடு கற்பனை அறுவைகள் போல நல்லோரை கண்பது நன்று, நல்விக்க கேட்பது நன்று, அவர்கள் குணங்கள் உழைப்பது நன்று, அவர்களோடு சேர்ந்து இருப்பது நன்று என்பார்கள். அதன்படி அன்பாக வந்து பண்பாக எம்பை வரவேற்ற அன்னைக்கு நீ வாடே, உன் குடும்பம் அருகே, உன் சமூகம் அருகே, சமுதாய பன்னாட்டு வாழ்வே வளர என்று என் மகனுடைய வாழ்க்கையினவரை இந்த காலப்பிரின் கலப்பிரின் எனக்கு நீ காலத்துமா உரைப்படுத்த காலத்தினால் உனக்கு என்னுடைய காலம் இந்த சிந்தனை காலம் எப்படிப்பட்ட காலம் என்று பார்த்தால் பள்ளி பணம் தேடி வீரைந்தே
உன்னை பற்றிய சகல விவரங்களை யாம் அறிந்தால் கூட உனது வாய் திறந்து நாவால் கூற வேண்டும். எனது மனதில் செவியால் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஆகையால் யாரும் கேட்கின்ற கேள்விகளுக்கு மனித வெள்ளம் போல் பதில் வருமா வராது அதற்கு முன்பதாக மாற்ற வேண்டும் என்று தனியாக ஒரு சின்ன வச்சிருக்கமா. எப்படி மாற்ற வேண்டும் என்றால் எப்படி பஞ்சவர்ண செய்து வாழ்ந்தாலே பாஞ்சாலி சரி அந்த திரௌபதி பாஞ்சாலி போல் நீ வாழ்க. தமிழுக்காக தொண்டாற்றினவா தமிழ் முதலாட்ட அவ்வை அவ்வை போல் நீ வாழ்க. சரி மதுரை மாநகரத்தில் நடந்த கண்ணகி கோவல கண்ணகி படிச்சிருப்பீங்க சிறப்பதிகாரம். ஆமா இந்த சிறப்பதிகார மாதவி அதே போது மாதவி அந்த மாதவி போல் நீ வாழ்க என்று உடைய மும்முறை வாழ்த்தினது. அதை தவிர்த்து கத்திரினால் குத்தினவன் அன்பற்றும் குத்துகிறால் கத்தினவன் அன்பற்றும் பல்லாண்டுகளும் வாழ்க வாழ்க. ஆகையால் யார் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வருமா வராது இருந்து ரத்த சுருக்கங்கள் கவியும் கதைகளையும் புள்ளி வச்சிருக்கீங்க. தாய் சிறந்த கோவில் பிள்ளை தந்தை சொல்லிக்க மந்திர பிள்ளை தடம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவலியா மனம் தரும் தெய்வம் வடிவ தரும் அன்பர் என்பவருக்கே கடன் தரும் பூங்குழலான அபிராமி கிடைக்கிறது. ஏன்னா தடம் சென்று கொண்டே இருக்கும், கல்வி துவண்டு கொண்டே இருக்கும். அதாவது எல்லை முடிய கடைசி மட்டும் கல்வி இருக்கும். வீரம் வந்து துவண்டு கொண்டே வீரம் துவண்டு கொண்டே இருக்கும். செல்வம் 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 சென்று கொண்டே இருக்கும். செல்வம் செல்வம் கண்டிப்பா. அப்போ அந்த கல்விங்கிறது கடைசி முடிய இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தாலே பிரகாசமா இருக்கும், கையெழுத்து கும்பிடும் தோணும். அபிராமி கிடைக்கும் கிடையாது ஒரு கதையும் இருக்குது. சரி இருக்கட்டும். இப்போ நீங்க புள்ளி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு விளக்கம் நீங்க சொல்லணும். அப்படியா? சொன்னாதே உங்களை விடுவே பாத்துக்கணும். விடுச்சாலும் விட மாட்டேன். ஏன்னா 4 பேர்த்த வச்சு வாழ்ந்துருக்கீங்க. சரி 4 பேர்த்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் மக்களுக்கும் தெரியும். அந்த சிறப்புக்கு என்னங்கிறது விளக்கத்தை நீங்க சொல்லணும். சரி அது ஒரு கவி வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாலமா சீர்கன் சுவாமி தெரிந்தவற்றை சொல்கிறேன், தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன விவரம் கேட்கணும்னு சொல்லுங்க. ஒரு நல்ல பொம்பளை பிள்ளையா இருந்தா, சரி படித்த பெண்ணாக இருந்தா, ஒரு தாய் பேச்ச மறைக்கிற ஆளா இருந்தா கேட்டா சொல்லிக்கலாம். சாமி நீங்க கேட்ட கேள்விகளை பதில் சொல்ல சொல்லிக்கலாம். ஆமா தும்ரா இது வந்த தும்ரா இவரெல்லாம் எனக்கு இல்ல சாமி. இங்க பாருங்க என்ன கேட்டு என்ன யாம் கேட்ட பதில் தெரியுமா தெரியாது அவ்வளவுதான் ஆச்சு. என்னது இப்போ நீங்க வந்து வாழ்த்துறீங்க, சரி பாட்டு பாடுறீங்க, அழகா இருந்துச்சு. சரி வாழ்த்தும் போது கண்ணகி போல வாழ வேண்டும். அந்த கோவலன் அதாவது கோவலன் மனைவி கண்ணகி போல வாழ வேண்டும். அடுத்தது என்ன சொன்னீங்க? பாஞ்சாலி போல வாழ வேண்டும். பாஞ்சாலி போல வாழ வேண்டும். மாதவி போல வாழ வேண்டும். ஔவையார் போல வாழ வேண்டும் சொன்னீங்கல்ல. ஔவையார் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? கண்ணகி எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? அப்புறம் இதெல்லாம் புள்ளி வச்சு எதுக்கு என்னைய வந்து நீங்க வள்ளினா ஒரு மகளாக வந்து வாழ்த்தணும்னா அதை மட்டும் தான் வாழ்த்தணும். இப்போ உனக்கு வச்சு இந்த 4க்கு எதுக்காக இப்படி பேசுறீங்க? 4 பேர்த்த வச்சு எதுக்கு என்ன வாழ்த்துறீங்க? சொன்னனால உங்களுக்கு ஆதம் வந்து கோபப்படுதா? எனக்கு அதனாலதான் கோபம். தெரிஞ்சுக்கணும். கதைப்படம் அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும். குருநாதர் இன்னைக்கு மதிக்க வேண்டும். நல்ல முறையில் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் கூறியாய் என்று கூறிவிட்டாய். அது வளர்த்தால் எனது முதல் விசாரணையாக இதோ பொண்டு பிள்ளை கேட்கண்டே போலே Thank you.
நம்பி தருகின்றால் காட்டுக்கு ராஜா அறிவை நம்பி அறத்தை நம்பி கண்டிப்பாக மக்கள் நம்பி அவர் எல்லாமே நம்பி மக்கள் மன்னனை நம்பி ஆமா மன்னன் மக்களை நம்பி அப்படிதான் நம்பிக்கையெல்லாம் தலை வழங்கக்கூடியவன் முன்னதை நம்பிராஜன். அதனால நம்பிராஜன். தாய் பெயர் நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண். பெண் மோகினி என்றால் பேயா பேயா அழகுள்ள பெண். 30 நிமிஷம் முடியலாம் மோகினி ஆகப்பட்டவன். மோகினி பிசது திருச்சும்போம் இல்ல அது அழகு என்றால் பிசது பேயே கிடையாது. மோகினா அழகு ஒரு அழகு பெண்ணுக்கு பேர் தான் மோகினி பேர். அந்த மோகினி மோகினினா அதாவது கவரக்கூடிய ஒரு அழகு உள்ளது. அப்படி ஒரு அவதாரத்தை எடுத்தது யாருக்குன்னா என் பாட்டு வரலாம்னா மோகினி அவதாரத்தை கண்டிப்பா எடுத்திருக்கிறாரு. அதே கேட்கற விடுங்க, நிறைய விஷயம் இருக்குல்ல பேசணும்ல. அதுக்கு சமுதிரம் இருக்கட் சுவாமி நீங்க 4 வேத சொல்லி புள்ளி வச்சீங்கல்ல, சரி அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. விடமாட்டேன் இன்னும் ரொம்ப என்ன அதே பாட்டு பாடினாலும் சரி, சரி பேசினாலும் சரி, சரி நான் தொட்டதை விடவே மாட்டேன். நம்ம ஊர் பிள்ளை சாமி வள்ளியம்மா, நீங்க 2 பேரும் விட்டால அவங்க விட மாட்டா. உங்களுக்கு தான் பார்க்க தூங்குற மாதிரி தெரியும். அதுதான் பாருங்க, 4 பேர் உட்கார்ந்தாலும் கேட்பாங்க. 100 பேர் நடந்தாலும் சரி, 10 நடந்தாலும் சரி, 10 நம்ம கருத்து போது பார்த்தீங்களா? கண்டிப்பா அது 100 பேருக்கு போகும். அது கருத்து உண்டு. இப்போ சொல்றீங்களா பாஞ்சாலி வாழ்க்கை சொன்னீங்க, எதற்கு ஏன் நான் சொன்னீங்க கேட்கலையே? நியாயமான கேள்விதான். பாஞ்சாலி முன்ன சொல்லிட்டேன், சுருமா சொல்றேன். சுருக்கமாக சொல்ல தன்னைத்தானே அழித்துக் கொண்டு தன் கணவனுக்காக வாழ்ந்தாரா? ஒரு ஆண்டு ஒரு ஆண்மர் வாழ்ந்தாரா? கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வாழ்ந்த பீமன் வாழ்ந்ததற்காக தன் உடம்பே வருத்தி கொண்டு ஆமா ஆமா புதுமை பெண்ணாக வந்து அடுத்த ஆண்மர்களுக்கும் நல்ல உத்தமையாக வாழ்ந்தாரா? அதனால் அதே போல் நீ வரக்கூடிய கணவனுக்கு நல்ல ஒரு பெண்ணாக வாழ வேண்டியதற்காகத்தான் பாஞ்சாலி வாழ்க்கை. அதாவது வருடம் ஒரு முறை வந்து அக்னியில் இறங்கி புதுசாக பெண்ணாக மாறி ஒரு கணவனுக்கு கூடி வாழ்றாங்க. அப்படி ஒரு 10 தெய்வம் தான். சரி ஒத்துக்கிறேன். 10 போல் நீ வரக்கூடிய கணவனுக்கு 10 போல் வாழ வேண்டியதற்காகத்தான் பாஞ்சாலி வாழ்க்கை சொன்னேன். சரி அவங்க